எல்லாருக்கும் வணக்கங்க. மதிப்பிற்குரிய டிஎன்பிஎஸ்சி பல மதிப்பிற்குரிய தேர்வுகளை நடத்தினாலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணுற தேர்வு, எழுதுகின்ற தேர்வு அப்படிங்கிற வகையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணினவங்க இன்றைக்கி குரூப் 2 முடிஞ்சிச்சு. அதில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி போகிறவங்க உங்களை அடுத்த மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் நான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுனதுல கிளியர் ஆகலை, குரூப் 4 எழுதியிருக்கிறேன், ஆகுமான்னு தெரியல. இப்போ குரூப் 2 இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை ஆகாதான்னு தெரில. சரி, கிளியர் பண்ணினவங்க, கிளியர் பண்ண போகிறவங்க அவங்க ப்ராசஸ். ஸோ அவங்க அழகாக அடுத்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு அடுத்து அழகாக இன்டர்வியூ போட்டு அவங்க ஜாப் ஆகிட்டு ஸோ அவங்களோட லைஃப் செட்டில். ஓகேங்களா? இந்த வகையில், இந்த ஜாப் அப்படிங்கிற வகையில் 2026. சார் நான் கிளியர் பண்ணல, அப்போ நான் அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கவலை வேண்டாம். ஏன்னா இப்போ செப்டம்பர் முடிய போகுது, அக்டோபர், நவம்பர், அடுத்த டிசம்பர், அதுக்கு முன்பாகவே நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாக டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டு வராங்க. நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், ரிசல்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக நடந்துகிட்ருக்கு. ஆஸ் பர் பர்சனல் வியூ ஆல்சோ. ஸோ நம்ம அடுத்த 2026க்கான ஒரு ப்ராசஸில், படிக்கிற ப்ராசஸில் இறங்கி ஆகும். ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் படிச்சிருந்தால் நல்லா எழுதியிருக்கலாம், என்னோடய சூழ்நிலை ஓகே, அதெல்லாம் ஓகே தான், அந்த பிளானர் வர்றதுக்கு முன்னதாக நம்ம கொஞ்சம் என்னென்னலாம் படிக்கணும் என்னென்ன அப்படிங்கிறத நான் உண்மையாக சொல்கிறேங்க. நானும் ஆன்ஸ்க்ரீன் வந்தால் தான் எனக்கும் ஒரு பிடி இருக்கும். ஏன்னா அந்த பிடி தான் நம்மளை அடுத்தடுத்து நம்மளை கூட்டிகிட்டு போக எனக்கு புரியுதுங்க. பட் நீங்கள் சொல்கிறீங்களா சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் நானும் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு வருஷம் அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வருஷம் முன்னாடியெல்லாம் நமக்கு ஒரு டச் இருந்துச்சுங்க, சரிங்களா? இப்போ நமக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டச் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு நான் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். புரியுது, எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் கூடிய ஒரு ஆன்ஸ்க்ரீனில் வந்துடுறேன். இப்போ எதுக்குன்னா, இப்போ மதிப்பிற்குரிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ப்ரிலிம்ஸ் அந்த லெவல் முடிஞ்சிருச்சு. அதில் கிளியர் பண்ணவங்க அடுத்தது போயிடுவாங்க. கிளியர் பண்ணாதவங்க வரி பண்ண வேண்டான்னு சொல்கிறேன், சரிங்களா? வரி பண்ண வேண்டாங்க. ஆஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வருவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குங்க. 90% அபோவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்னை கேட்டிங்கன்னா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன், சரிங்களா? பட் ஆஃப்டர் தட் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நல்ல வேக்கன்சியோடவே வரும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நானும் இருக்கேன். பிளானர் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இந்த கரெக்டாக ஒரு 3 மாதம் இருக்குது, ஒரு 2 to 3 months இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் படித்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ங்கிறத சூஸ் பண்ணி அழகாக நம்ம கிளியர் பண்ணிட்டு 2026 கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப லேட் பண்ண நம்மளை விட்டு நம்மளோட அந்த வேலை தள்ளி போயிட்டே இருக்கும், டைம் போயிட்டே இருக்கும், டியூரேஷன் போயிட்டுருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நானும் கூடிய விரைவில் ஆன்ஸ்க்ரீனில் வந்துடுறேங்க. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, நானும் வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூங்க. நிம்மதியாக தூங்குங்க. வாய்ப்புகள் முடியலை, வாய்ப்புகள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.